எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை பணிந்தும் என் சர்க்குருநாதர் குடிலாசான் திருவடிகளை பணிந்தும் ஐயா அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் திருவடிகளை பணிந்தும் இந்த உலகத்தில் யார் உண்மை யார் உண்மை இல்லை, எதனால் உண்மை உயர்வை பெற்றார், எதனால் மற்றவர்கள் உண்மை உயர்வை பெறவில்லை என்பதனை பல ஆண்டு காலமாக நூல்கள் மூலம் ஆசானுக்கு விளக்கங்களை சொல்லி வந்துள்ளோம். அடியன் 1982 முதல் ஆசானுக்கு நூல் சொன்ன ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு. நூலும் ஆசானும் அருள் விளக்கம் எடுத்துரைக்க அரங்கனுக்கு அருமுகனின் வாக்குதான் ஆசியோடு. அருள் விளக்கம், அருள் என்பது அழியாத தனி வடிவம். இந்த அருளை பெற வேண்டுமென்றால் நாம் இறைவனோடு இணைந்து இணங்கி இறையருளை பெறுவது போல அருள் விளக்கம் அரங்கனுக்கு ஐயா அவர்களுக்கு அருள் விளக்கத்தை ஆறுமுக கடவுள் சொல்லுகின்றார். கருணையோடு சொல்லுகின்ற வாக்குதானே, கருணையான வாக்கு. இந்த வாக்கு எப்படி இருக்குன்னா கருணையான வாக்கு. கருணை உள்ளம் கொண்டவருக்கு இந்த வாக்கு. சரி, நமது ஆசானின் நிலை என்ன? கருணை. கருணை ஒன்றேதான் அவரது மூச்சு செயல்பாடு. எதனால? 1987 நான் குடிலுக்கு வந்த பொழுது மதிய உணவு. இந்த மதிய உணவு குடிலே தயாரானது. அந்த மதிய உணவை வந்தவங்க அத்தனை பேருக்கும் கொடுத்தாங்க. அன்றைக்கு இருந்த மக்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, கருணை உள்ளம் கொண்டதொரு அரங்கன் குடிலில் கருத்தாக ஒருபிடி அமுது உண்டால், ஒருபிடி அமுது உண்டால், ஒருபிடி சாதம். ஓங்காரக்குடில் ஒரு பிடி சாதம் சாப்பிட்டா உணவதுவும் உணவல்ல மருந்துமாகும். அது உணவில்ல. ஓங்காரக்குடியில கொடுக்கிறது உணவல்ல, ஆனா உணவாதான் இருக்கும்.
இப்போ சோறு இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, இதெல்லாம் உணவு தான். ஆனால் உண்மையாக அதை எடுத்து பார்க்கும்போது அது உணவல்ல, மருந்து. இப்படி உணவுதான் மருந்தாக எவ்வாறு மாறும்? எப்படி இந்த உணவு எப்படி மருந்தா மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, ஓங்கார குடிலிலே சித்தர் கூட்டம். ஓங்கார குடில சுத்தி சித்தர்கள் கூட்டம். பாங்காக இருந்துதான் ஆசி செய்ய. இது உருவாக்கின சாப்பாட்டை யார் ஆசீர்வாதம் பண்றா? சித்தர்கள். அவங்க முதல்ல கையை வைக்கிறாங்க. அதனாலதான் அது மருந்தா மாறும். பல பிறவி வினை நீக்கும் மருந்தாய் மாறும். ஓங்கார குடியில சாப்பிட்டுப்பாரு. ஏன் சாப்பிடணும்? அப்பா, மற்ற ஆசிரமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க, சும்மா படக்கூடாது. சாய்பாபா ஆசிரமத்தில் கூட காலை டிஃபன் 2 ரூபா 5 ரூபா, மத்தியான சாப்பாடு 5 ரூபா வாங்கிட்டு தான் போடுறாங்க. ஆனா ஓங்கார குடியில் இப்படி வாங்குறது இல்லையே. நீ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மருந்தாக மாறுவது மகான்கள் ஆசி. இப்படி மருந்தா மாறுறது மகான்களுடைய ஆசீர்வாதத்தினால. மருந்தாகும் உணவுதான் உண்டு பாரு. உணவுதான் மருந்தா இருக்கு, சாப்பிட்டு பாரு. விருந்தென்று நினையாதே வினை நீக்கும் மருந்து. இங்க சாம்பார், ரசம், மோரு, கூட்டு, பொரியல்னு போடுறாங்கன்னு விருந்து நினைச்சிடாதப்பா. இது வினை நீக்கும் மருந்து. வினைகளை நீக்க வல்ல மருந்து இந்த உணவுல இருக்குங்கிறாங்க. விளம்பினால் குருமுனிவர் கரம்பட்ட மருந்து. குருமுனிவர் என்னும் பிரபஞ்ச சர்க்குருநாதராகிய எல்லாம் வல்ல அகத்திய பெருமான், அவங்க தான் இந்த பிரபஞ்சத்துக்கு குருநாதர். அகத்தியமா ரிஷினமா என்றென்றுவது. ஏன் அகஸ்தியமா ரிஷி நமா என்று என்று ஓது. ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம அப்படின்னு சொல்லு. அஷ்ட சித்து தனை ஈவார் குளிகை ஈவார். அஷ்டமா சித்துக்களையும் கொடுப்பார், மரணத்தை நீக்க வல்ல மருந்தையும் கொடுப்பார். குளிகை என்பது இந்த இடத்தில் மருந்து. மருந்துன்னா உடம்பு பிணிக்கு வழங்கக்கூடிய மருந்தா? இல்ல, மரணத்தை நீக்க வல்ல மருந்து. அகஸ்தியமா ரிஷினமா என்றென்றது அஷ்ட சித்துதனை இவர் குளிகை இவர். அவர் தான் குளிகையை கொடுப்பார். அகத்தியரே காஷாய வேடம் இவர். நீ அகத்தீசான்னு சொல்லிப்பார், அவர் உனக்கு காஷாயம் கொடுப்பார். அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். நீ அகத்திய பெருமானால காஷாயம் வாங்கிட்டா சித்தர்களும் கூடவே இருக்கும். ஏன் கைத்தூக்கி விடுறது? அகத்தியரை தெண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்றார். அகஸ்தியரை வணங்கி ஒருவன் வாசி பயிற்சி வாசி யோகத்தை நடத்தினால் யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். எந்த தடையும் உனக்கு இல்லப்பா, நீ வா, நான் உனக்கு வழிகாட்டுறேன். அகத்தியர் தான் மெக்கியத்தில் பிறந்த யோகி. 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சு. தண்ணிக்குள்ள எதையாவது போட்டா அது என்ன செய்யும்? குளிர வச்சிரும். நெருப்புக்குள்ள போட்டா எதுவும் மிஞ்சுமா? மிஞ்சாது. அகத்தியர் தான் மெக்கியத்தில் பிறந்த யோகி. நெருப்புக்குள்ள ஒன்றை வீசினால் அது தனதாக்கி கொள்ளும்.
அப்படிப்பட்ட நெருப்பிலிருந்து பிறந்தவர் தான் அகத்திய பெருமான். என்னடா அதிசயமா இருக்கு, நெருப்பிலிருந்து எப்படிடா ஒரு மனுஷன் தோன்ற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரே பிறப்பில் உடலானது பல மாற்றத்தை காண்கின்றது. ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், ஞான தேகம், இறுதியில் ஒளி தேகம். அப்ப இந்த ஒளி தேகம் பெறுவது எப்படி எனில் நெருப்பின் துணை கொண்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிறப்பு. ஒரே பிறப்புல ஒரே உடம்பு பல நிலை அடையுது. ஸ்தூல தேகம் காமதேகம், சூட்சும தேகம் காமமற்ற தேகம், ஞான தேகம் அது மகானுடைய தேகம், ஒளி தேகம் இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய தேகம், ஒளி தேகம். இப்ப இந்த ஒளி தேகத்தை பெற வேண்டும் என்றால் அக்னியின் துணை வேண்டும். அந்த அக்னியில் இருந்து பிறந்ததுதான் அகத்திய சுரூபம். அப்ப அந்த அக்னியை யார் கையில வச்சிருக்கா? அகத்திய பெருமான். அப்படி அக்னியை கையில் வைத்திருக்கும் அகத்திய பெருமானுடைய அருள் பெற்ற உணவு தான் இந்த ஓங்கார குடில் உணவு. சரி, ஏன் ஓங்கார குடிலுக்கு வரணும்? உலகத்துல எத்தனையோ ஆசிரமம் இருக்குல்ல, ஏன் ஓங்கார குடிலுக்கு வரணும்? என்ன காரணம்? ஓங்கார குடிலுக்கு வரும்பொழுதுதான் ஓங்காரத்தின் தன்மையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாகின்றது. ஓங்காரம் என்பது மூலாதாரத்தை எழுப்பக்கூடிய மார்க்கத்தை இந்த ஓங்காரத்தின் துணை கொண்டு செயல்படுத்துகின்றோம். மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. மூலாதாரத்தில் மூன்று எழும் கணலை என்னங்க? கணல் எங்க இருக்கு? எங்க எழும்பு எங்க ஆரம்பிக்குது? உடம்புக்குள்ள எந்த இடத்துல கணல் ஆரம்பிக்குது? எப்படி ஆரம்பிக்குது? அந்த கணலை எப்படி எழுப்பணும்? மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால் என்பது வாசி இடகலை பிங்களை சுழிமுனை காலால். இந்த கால், அதனாலதான் காலாங்கிநாதர்னு பேரு ஒரு மகானுக்கு. காலையே அங்கியாக அணிந்திக்கிட்டாங்களாம், அதனால காலாங்கிநாதர். திருமலருடைய சிஷ்யர் காலாங்கிநாதர். அப்போ காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்ப அந்த உண்மைகள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணலை காலால் எழுப்பக்கூடிய மார்க்கத்தை சொல்லணும் இல்லையா? அந்த காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து. ஏன் மூலாதார கணலை எழுப்பணும்? ஏன் அந்த காலால் எழுப்பணும்? என்ன அது என்ன? ஏன் சும்மா தானே, நான் நல்லா தானே இருக்கேன், 3 வேளை சாப்பிட்றேன், நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை கொடுக்குற? ஏன் அதை நான் செய்யணும்? சரி,
பிறந்த பொழுது அம்மான்னு சொல்றதுக்கு 1.5 வயசு ஆச்சு. அப்புறம் எழுந்து நடக்கிறதுக்கு 10-12 மாசம் ஆச்சு. அப்புறம் அப்படியே மெல்ல பள்ளிக்கூடம் போய் படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிங்கெல்லாம் பெற்றுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா 55 வயசு ஆச்சு. தலையெல்லாம் நிறைச்சிருக்கு, கண்ணுல கண்ணாடி இருக்கு, உடம்பு தளர்ந்திருக்கு. இதெல்லாம் எதனாலன்னு கேள்வி கேட்டியா? நரை, திரை, பிணி, மூப்பு, கடைசியா வருவது சாக்காடு. இப்ப இந்த சாக்காடு வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, இந்த பிறவி ஒழிஞ்சிச்சு. ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அழுவ போறாங்க, பாடையில தூக்கிட்டு போக போறாங்க, புதைக்கவோ எரிக்கவோ செய்ய போறாங்க. இது சைக்கிள். இந்த சைக்கிளை நீ நிறுத்தணும். ஏன்? பிறக்கிறவங்கெல்லாம் இறந்தே தான் ஆகணும்னா அப்புறம் எப்படி அகத்திய பெருமான் நித்திய ஜீவியானார்? அப்புறம் எப்படி 9 கோடி சித்தர்கள், திருமூல அகத்தியர் முதல் ஐயா ராமலிங்கம் வரை அவங்கெல்லாம் நித்திய ஜீவிகள், மரணத்தை வென்றிருக்கிறாங்கல்ல. அந்த நிலையை நீ அடையணுங்கிறதுக்காக தான் மூலாதாரத்து 3 எழுகணலை காலால் இழுப்பும் கருத்தறிவித்து நீ மனித நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டுமானால் இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை எங்கு போதிக்கிறாங்க தெரியணும்ல. ஆசிரமத்துக்கு போனா ஒரு ஆசிரமம் தன்னை மருந்து கூத்தாடுன்னு சொல்லு. ஓஷோ, தன்னை மருந்து நீ கூத்தாடு. சரி, கூத்தாடுற, கலப்பு தான் வரும். மரணமில்லா பெருவாழ்வு வருமா? வராது. ஒரு ஆசிரமம் பஜனை பண்ணுது, அதாவது எல்கேஜிலே இருக்கிறாங்க. இந்த பக்தி மார்க்கம் என்பது அதுதான் ஆரம்ப நிலை. அதையே கடைசி வரைக்கும் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரமம் வாசி பயிற்சி சொல்லித்தர்றேன் அப்படிங்கிற பேர்ல காசு வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க? தன்னை மேம்படுத்திக்கிறாங்க. அதுலயும் ஒரு குரு இருக்கார் இன்னைக்கு. அதுல அவருக்கு பேரு ஸ்ரீலஸ்ரீ. ஸ்ரீலஸ்ரீன்லாம் வரும். ஸ்ரீலஸ்ரீன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? லட்சஸ்ரீ. என்னடா இது? வெட்ட வெளியே மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி. பட்டயம் டைட்டில், இந்த ஸ்ரீலஸ்ரீ போட்டுக்கிறாங்க. வெட்ட வெளியே மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி. 1982 ஆசான் எனக்கு போதிச்சது. அப்போ இந்த ஓங்கார குடில் ஏன் வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனித நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் நீ சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த நியமங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, தவம் ஏற்றல் வேண்டும், தர்மம் செய்தல் வேண்டும், கர்மத்தினை நீக்க வேண்டும், கள்ளம் ஒழிக்க வேண்டும். அதுல கள்ளம் திருட்டுத்தன்மைன்னு பேரு. இது எப்படி திருட்டுத்தன்மை என்கிட்ட இருக்கும்? உங்ககிட்ட தான் 3 பேர் உட்கார்ந்துருக்கானே, ஆணவம், மாயை, கண்மம். இந்த 3 பேரும் தான் உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கான்ல. இப்ப இவங்களை ஒடுக்கணும். சரி, இவங்க உள்ள இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதானே அவங்கள ஒடுக்க முடியும்.
அதை சொல்லணும் இல்லையா? யார் சொல்லணும்? குருநாதர் தானே சொல்லணும். அந்த குருநாதர் ஓங்கார குடிலாசான், உலக ஆசான். இந்த ஓங்கார குடிலாசான் தான் உலக ஆசான். உலகத்தின் மாந்தர்களை மாற்ற வந்த ஆசான். உலக மாந்தர்களை மாற்ற வந்த ஆசான். தீங்கில்லா மலமில்லா வாழ வைக்கும் ஆசான். முருகபெருமான் சொல்றாங்க சுவடியில், லைவ் சுவடி. மலமில்லாம தீங்கில்லாம ஒரு மனிதன் வாழ வைப்பதற்கு அந்த குருவின் அருள் வேண்டும், அந்த குருவின் துணை வேண்டும். அந்த குருவின் துணை இல்லை என்றால் வெல்ல முடியாது. ஆசானும் ஈசானும் ஒன்றாய் இருக்க. ஆசான் எப்படி இருக்கணும்? ஈஸ்வனாய் இருக்கணும். அது என்ன ஆசானும் ஈசானும் ஒன்று? நிறைய குருமார்கள் வெளியில தன்னை ஆன்மீக குருவாக காட்டுகிறார். உள்ளுக்குள்ள அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வேற்றுமையாக இருக்கு. இப்ப எப்படி இருக்கணும்? அந்த இறைவனை போல இருக்கணும். ஆசான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், அவர் இறைவனை போன்று இருக்க வேண்டும். இறைவன் எப்படி உலக மக்கள் பால் கருணை கொண்டிருக்கின்றாரோ, அதுபோல தன்னை நாடி வரக்கூடிய மக்கள் மீது கருணை பொழிந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதுதான் ஒரு குருநாதரின் கடமை. அரங்கனும் அவ்வாறே அமைந்திருக்கான். நம்ம ஆசான் அப்படிதான் இருக்காங்க. எப்படி? ஈசனை போல இருக்கிறார். அமைந்திருக்கும் குருபாதம் பற்ற வேண்டி, அப்படிப்பட்ட அந்த குருவின் பாதம் பற்ற வேண்டி அற்புதமாய் இருக்கின்ற குடில் வர வேண்டும். ஓங்கார குடில் வரும். பாங்காக மனிதனவன் மரணத்தை வெல்ல பக்குவ நிலையதனை குருவால் காண. மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கத்தை எந்த ஆசிரமம் சொல்கின்றதோ, எந்த குருநாதர் சொல்கின்றாரோ அவர்தான் குருநாதர். இப்ப மரணமில்லா பெருவாழ்வு எப்படி? மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கம் எளிதான ஒன்றல்ல. அதற்கு சில நெறிமுறைகள் உண்டு. புலை கொலையை தவிர்க்க வேண்டும். புலை கொலையை தவிர்க்க வேண்டும். கொலை புலையை தவிர்க்க வேண்டும். புலால் உண்ணுதலையும் கொலை செய்தலையும் தவிர்க்க வேண்டும். அப்பதான் மரணமில்லா பெருவாழ்வு வரலாம். இல்லைன்னா கொரோனா வைரஸுக்கு தான் பலியாகணும். ஏன்? உகான் மாநிலத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான இறைச்சி கடைகளை நடத்திய அத்தனை பேர் செத்து போயிட்டான். ஒருத்தம் கூட உயிரோடு இல்லை. இறைச்சி கடை நடத்தினான்ல, அத்தனை பேருக்கு சாவு மணி அடிச்சாங்க. இன்னைக்கு தான் படித்தேன் போகர் செய்த விளையாட்டு. அப்போ உலக மக்களுக்கு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு சீனாவில் இருந்து. ஒழுங்கா திருந்தி சைவ உணவை மேற்கொள்ளு, சன்மார்க்க உணவை மேற்கொள்ளு.
இல்லைன்னா இப்படி தான்டா வைரஸுக்கு ஆளாகி பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து சாகுது. இது சீனாவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவன் தான் ஓடுறது, ஒடியாடுறது, நடக்கிறது, பறக்கிறது, மிதக்கிறது எல்லாத்தையும் திப்பான். கரப்பாம்பூச்சியிலிருந்து பூரான், தேளு, பள்ளி. தாய்லாந்தில் ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் பூரான் வறுத்து இருக்கும், ஒரு பவுலில் தேள் வறுத்து இருக்கும், ஒரு பவுலில் கரப்பாம்பூச்சி வறுத்து இருக்கும், ஒரு பவுலில் பள்ளி வறுத்து இருக்கும். அப்படியே எடுத்து எடை போட்டு கொடுப்பான், சாஸ் ஊற்றி கொடுப்பான், சாப்பிடும். அதெல்லாம் கூட மாறி இப்போ லேட்டஸ்டான ட்ரெண்ட் என்னன்னா, இந்த பிறந்த குட்டி எலி இருக்குல்ல, அதை சாஸில் தொட்டு உயிரோட அப்படியே கடிச்சு தேப்பிக்கிறான். இதெல்லாம் தப்புன்னு எப்படி உணர வைக்கிறது? இந்த மாதிரி வியாதி வந்தால் தான் உணரும். அதனால என்னன்னா, இந்த கொல்லா நெறியே குருபொருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. யார் அகவல்ல சொல்றாங்க ஐயா, கொல்லாத நெறிதான் குரு நெறி. சரி, கொல்லாத நெறியே குருபொருள் நெறி என. ஒரு உயிரை கொல்லுவது நல்லதல்ல, அது நன்னெறி அல்ல அப்படிங்கிறத சொன்னது நம்ம மார்க்கம், நம்ம சங்கம், நம்ம தாசா. ஏன்? புலால் உணவால் ஏற்படும் தீமைகளை ஆசான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உலகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கட்டுவிரியம் பாம்பில் இருந்தும் வௌவாலில் இருந்து தான் இந்த சார்ஸ் H1N1 இந்த வைரஸ் உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. கட்டுவிரியனையும் வௌவாலையும் சாப்பிட்டுருக்கு. கட்டுவிரியம் பாம்பு விஷமுடைய பாம்பு, அது சாப்பிட்ருக்கு. இப்போ சீனாவில் உகான் மாநிலத்தில் இறைச்சி கடையே இல்லை. இறைச்சின்னா அவன் தலைதறிக்க ஓடுறான், வேணாம். இப்போ இதை எப்படி மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும்? அப்போ வள்ளற் பெருமானுடைய கொள்கைகளை ஆழ்ந்து எடுத்து சொல்லி நம்ம எல்லாம் புலால் உணவை மறுக்கச் செய்தார் நமது ஆசான். ஓங்கார குடிலாசான் வருவோர்க்கெல்லாம் உயர்ந்ததொரு உண்மைகளை எடுத்துரைத்தார். உயர்ந்த உண்மைகளை, ஆங்காரம், கோபம், அதை அடக்கிறதுக்கும் வழி சொன்னாங்க. அகத்தியரின் பெருமைகளை எடுத்து பேசி, அகத்திய பெருமானுடைய பெருமைகளை எடுத்து பேசினாங்க. பேசுதற்கு விழாக்களை எடுத்துரைத்தார். இந்த பெருமைகளை எடுத்து பேசுறதுக்காக தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுறது. விழாக்களை எடுத்துரைத்தார். இந்த பெருமைகளை எடுத்து பேசுறதுக்காக தான் இந்த விழாக்கள் நடத்தப்படுறது. சித்திரை பௌர்ணமி விழா, தைப்பூச விழா, வள்ளற் பெருமான் அவதரித்த விழா, ஓங்கார குடிலாசான் அவதரித்த விழா, இப்படி பல விழாக்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த விழாவின் மூலம் யார் பயன்பெறுகின்றார் என்றால் ஓங்காரக்குடிலுக்கு வந்தவர்கள் தான். சரி, ஓங்காரக்குடிலுக்கு வந்து என்ன பயன் பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, குருநாதரை பார்த்து குருநாதரை வணங்கும் பொழுது, ஏப்பா உன் ஊர்ல நம்ம கிளை இருக்கா? இருக்குங்க ஐயா. சரி போ, அங்க போய் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடு. இத சொல்றாங்க. இப்போ உங்ககிட்ட காசு இருக்கு,
உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு. ஆனா அந்த காசு தூங்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. குருநாதர் என்ன சொல்றாங்க, 10 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அப்பதான் அந்த பொக்கிஷத்துல கையை வைக்கிறீங்க. 10 பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுப்பதன் மூலமா பல ஜென்ம பாவம் அதுல இருந்து அழி. இதை சொல்றதுதான் ஓங்காரக்குடில் ஆசானுடைய வேலை. 1982 நான் வந்த பொழுது 16 வயசு எனக்கு. பொடிப்பை. ஆசான் அப்பவே முதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஆசானுக்கு நூல் சொல்லிட்டு கிளம்பினேன். அப்ப எனக்கு சொன்னாங்க, உன் வயிறு ஒன்றும் சுடுகாடு இல்லை, மிருகங்களை போட்டு புதைக்கிறதுக்கு. என்னங்க ஐயா சொல்றீங்க? உன் வயிறு சுடுகாடு இல்லப்பா, மிருகங்களை அங்க போட்டு புதைக்கிறதுக்கு. அப்பதான் 16 வயசுல ஆணி அடிச்ச மாதிரி எனக்கு, ஆஹா, புலால் உணவை தவிர்க்க சொல்லி இல்ல ஆசான்னு சொல்றாங்க. இனி உன்னேன்ன பிடிச்சுக்கிட்ட அந்த மார்க்கத்தை. இன்னைக்கு வரைக்கும் அதை சாப்பிடல. ஆசானுடைய அறிவுரை எனக்கு கிட்டியது போல எத்தனை பேருக்கு கிட்டி இருக்கும்? அகத்தியரின் மறுவுருவாய் அரங்கன் நின்று அருமுகனின் வடிவாக அரங்கன் மாறி. அகத்திய பெருமானுடைய மறு உருவாகவும் ஆறுமுக அவதாரமாகவும் ஐயா மாறி இருக்க. சிகத்தினை காப்பதற்கு வந்த ஈசன், ஜெகத்தை காப்பாற்றுவதற்காக வந்த ஈசன், சித்தர்களுக்கும் சித்தராய் இருக்கும் ஆசான், சித்தர்களுக்கு சித்தராய் இருக்கக்கூடிய ஒரு ஆசான், மகத்துவமாய் விளங்குகின்ற அரங்க மகாதேசிகர், மகத்துவமாய் இருக்கக்கூடிய ஒரு அரங்க மகாதேசிகர், மண்ணுலகில் பூத்ததொரு மலருமாகும், இந்த மண்ணில் பூத்த மலராகும். ஆகும் அவர் வழி நடந்தால் அடைவாருங்க. சரி, ஆசான் வழியில ஏன் நடக்கணும்? அப்படி நடக்கிறதுனால என்ன பெருமை? இறுதியில் ஞானம் அடைவாய், அஞ்ஞானம் நீங்கியே மெய்ஞானம் காண்பாய், அஞ்ஞானத்திலிருந்து விலகி மெய்ஞானத்தை பெறுவாய். கூசாமல் குருபதம் பற்றி கொண்டு, கூசாமல்னா வேறு நினைப்பே இல்லாமல் அர்த்தம். குருபதத்தை பற்றி கொண்டு ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். குருவின் வழி நடந்தால்தான் முத்தி சித்தி. குருவின் வழி நடக்கும்போதுதான் முத்தியும் சித்தியும் பெறலாம். முத்து சித்தி பெறுவதற்கே குடில் வர வேண்டும். நிலை அடையிறதுக்கு ஓங்காரக்குடில் வரணும். மேன்மையான தேகத்தை பெற குடில் வர வேண்டும். மேன்மையான தேகம்னா என்ன? அதை முன்னாடியே விளக்க சொன்ன. ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், ஞான தேகம், ஒளி தேகம். அப்படிப்பட்ட தேகம் நிலை மாறணும்னா நீ ஓங்காரக்குடில் வரும். குடில் வந்தால் உன்னுடைய பாவம் நீங்கும். ஓங்காரக்குடில் வந்தாதான் பாவம். குடில் வந்தால் உன்னுடைய ஜென்மம் கடை தேரும், பிறவி கடை தேற்றிக் கொள்ள முடியும். குடில் ஆசான் பற்றற்ற ஆசான் ஆகும். ஓங்காரக்குடில் ஆசான் எப்படி இருக்கார்? பற்றற்ற ஆசானாய் இருக்கார். குடில் தங்க தவம் இயற்ற அடைவார் மேன்மை. ஓங்காரக்குடிலுக்கு தவம் ஏற்ற
அவங்க மேன்மை நிலை அடைகிறாங்க. மேன்மை எது எவ்வாறு என்று கேட்பீர். இது எப்படி அப்படிங்கும்போது, மேலான தர்மத்தால் கருமம் அழியும் என்று தர்மம் தான் கருமம் அழியறதுக்கு மூலாதாரம். தர்மத்தால் தவத்தினை அடையலாம் என்று, தர்மத்தின் துணை கொண்டு தவத்தை அடையலாம். அவையாரம சொன்னாங்க, தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறத்திடு. இப்ப முதல்ல தானம்னு தான் சொன்னாங்க, தவம்னு சொல்ல. ஏன்னா முதல்ல தானம் பண்ண என்ன ஆகும், நம்மிடம் உள்ள அத்தனை கர்மங்களும் அழுக்குகளும் மாறிப்போம். தர்மத்தால் தன்னை எறிந்தின்புற்று நிற்பான். தர்மம் செய்யும் பொழுதுதான் பிற உயிரை தன் உயிராய் மதிக்கும் அறிவு வரும். தன்னை அறிந்து கொள்வான். ஆஹா, இதெல்லவோ சிறந்த மார்க்கம் என்று. தர்மத்தை சொல்வதுதான் குடிலுமாகும். அத்தகைய தர்மத்தை சொல்வதுதான் ஓங்கார குடில் உண்மை சுரூபம். ஓங்கார குடிலுக்குள் ஆசானுக்கு, இந்த ஓங்கார குடிலுடைய ஆசானுக்கு உலக ஆசை, பொருள் ஆசை இல்லை. எந்த உலக ஆசையும் பொருளாசையும் அவருக்கு இல்லை. ஓங்கார குடில் ஆசான் உலக ஆசான், ஒரு உலகத்தின் ஆசை. ஓங்கார குடில் ஆசான் பகட்டில்லா ஆசான். கீழே உடுத்தி இருக்கிற வேட்டி 40 ரூபா, மேலே போட்டிருக்கிற துண்டு 10 ரூபா 50 ரூபா. இதுதான் குருநாதருடைய அன்றாட செலவு. அன்றாடம் அவர் பயன்படுத்துது. பகட்டு இல்லை. தன்னை உயர்வா காட்டிக்கல, எங்கேயும் எப்பொழுதும் காட்டிக்கல. ஓங்கார குடிலுக்குள் பேதம் இல்லை. ஓங்கார குடியில எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஓங்கார குடிலாசன் அரங்க மகாதேசிகர், ஓங்கார குடிலாசன் ஆகிய அரங்க மகாதேசிகர் தேசிகரால் அவர் கரமும் படும் போதெல்லாம் ஐயாவனுடைய கைப்பட்டா அவர் செய்த தவ புண்ணியம் சேரும். தவ புண்ணியம் சேரும். ஓங்கார குடிலாசான் கரம் பட்டு விட்டால், கை பட்டுடுச்சுன்னா ஊழ்வினைகள் பல பிறவி வந்ததெல்லாம் அழியும். பல பிறவியில வந்த அந்த ஊழ்வினை எல்லாம் அழிஞ்சு போகும். போகும் அப்பா வினையோடு மும்மலங்கள், மும்மல குற்றங்களும் போகும். புண்ணியனாய் ஆகிடுவாய் இவ்வுலகத்தில். உலகத்துல புண்ணியனாக மாறிடுவீங்க. சாகும் நிலை உனக்கேது என உரைக்கின்றேன். சாகக்கூடிய ஒரு நிலை இல்லை இந்த உலகத்தில். சன்மார்க்க நெறியில் நீ நிற்பாயப்பா. சன்மார்க்கத்துல நிற்கிற மாதிரி இருக்கு. அப்பனே, தர்மத்தால் கருமத்தை அழித்து அதன் பின்னும் தவத்தினால் பிறவியை அழிப்பாய். தர்மம் செய்ய முற்படும் போது கருமம் அழிந்து, கருமம் அழிந்த காரணத்தினால்
தவம் சித்திச்சு மரணமிலா பெருவாழ்வு பெறுவாய். இதை சொல்வதுதான் ஓங்காரக்குடி. கருமத்தை அழிக்கவல்ல ஒரு மார்க்கத்தை யார் சொல்லி தராங்க? எங்க சொல்லி தராங்க? அது ஓங்காரக்குடியில தான் சொல்லி தராங்க. தர்மம் பண்ணு, தர்மத்துக்கு துணை போ. தர்மம் பண்ண கையில ஒண்ணும் காசு இல்ல, தர்மத்துக்கு துணை போ. கூட போய் பிசிக்கலி உதவி செய்ய. ஃபைனான்சியலி நீ எந்த சப்போர்ட்டும் பண்ணலாட்டியும் பிசிக்கல் சப்போர்ட் பண்ணு. காய்கறி வெட்டி கொடு, சமைக்கிறதுக்கு உதவியாரு, இல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காவது உதவியாரு. இது ஓங்காரக்குடியில் வந்தா தான் நடக்கும். எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் அந்த வாய்ப்பு. யார் வேணாலும் எடுத்து செய்யலாம். சாப்பாடு போடுற தொண்டைங்க இவங்களுக்கு தான் பெர்மனண்டா அந்த வேலைன்னு கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். இப்ப இந்த ஓங்காரக்குடியில் ஏன் வரணும்? மனிதன் நிலை உயர வர வேண்டும். மனிதன் மனிதனாக இறந்து விடாமல் ஒருபடி மேலே போய் தவம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். அதை அறிந்து கொள்வதற்கு ஓங்காரக்குடியில் வர வேண்டும். ஓங்காரக்குடியில் என்ன என்ன பெருமை? ஒன்று ஓங்காரக்குடியில் உணவு, இன்னொன்று அந்த உணவை எடுத்து சென்று மக்களுக்கு செலுத்தும் நற்பணி, பிறகு ஆசானை கண்டு அருள் பெறல். இவையெல்லாம் ஓங்காரக்குடியில் நடந்துகிட்டு. ஓங்காரக்குடியில் அன்பர்கள் மலேசியா, சிங்கப்பூர், யூகே, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இப்போ நமக்கு கிளை இருக்கு. அகஸ்தியர் சன்மார்க்க சங்கம் இலங்கை பிரிவு ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு. பௌர்ணமிக்கு பௌர்ணமி அங்க அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அன்னதானம் எப்படி பெருகுச்சு? ஐயாவுக்கு முதல் படியே அதான் சொல்லுவாங்க. அன்னதானம் போடு, அன்னதானம் போடு, அன்னதானம் போடுங்க. அன்னதானம் செய் என்று எனக்கு தெரிய 82ல இருந்து எனக்கு தெரியும். 92, 2002, 2012, 2022 வரை 40 வருஷம் நெருங்குது. இந்த 40 வருஷ காலமா தொடர்ந்து தர்மம் செஞ்சிட்டு. சரி, ஓங்காரக்குடியில் ஏதேனும் மற்ற விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கா? ஏதேனும் ப்ராப்பர்ட்டியை வெளியில வாங்கி போட்டிருக்கா? இல்லை. கோம்பையில் பசுமடம் இருக்கு. அங்க பசுக்களுக்கு உணவளிக்கிறாங்க. பசுக்கள் அத்தனையும் அடுத்த பிறப்பு மனுஷாள். பசுவா, அதனாலதான் பசுவுக்கு உணவு கொடு, பசுவுக்கு உணவு கொடு, பசுவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. பசுவுக்கு மட்டும்தான் அடுத்த பிறப்பு மனுஷாலா பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அத கருத்துல வச்சுதான் கோம்பையில கோசாலை அமைச்சிருக்காங்க. அங்க போய் தொண்டு செய்யும் பொழுது அருளை பெறுவீங்க. இங்க வரக்கூடிய மக்கள் அனைவரையும் தர்மத்துக்கு வழிகாட்டி தர்மத்தில் நிலைக்க செய்து தர்ம நெறியில நிற்க வைக்கிறது தான் ஆசானுடைய பணி.
அப்ப அந்த தர்ம நெறியினால கிடைப்பது என்ன? தர்மத்தின் துணை கொண்டுதான் ஒரு மனிதன் தவத்தினை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும். நேரடியாக தவத்திற்கு செல்ல முடியாது. ஏன்? கர்மம் கூடவே வேணும். இந்த கர்மத்தை போக்கணும்னா தர்மம் வேணும். அதை சொல்லுவதுதான் ஓங்காரக்குடி. என்னுடைய நண்பர் திருப்பூர்ல டெக்ஸ்டைல் வச்சிருந்தார், நொடிச்சு போயிட்டார். அப்போ என்கிட்ட வந்து சுவடி பார்த்தார். சுவடி பார்த்தவொன்னே ஆசானை போய் பாருன்னு சுவடியில் உத்தரவாயிருச்சு. ஆசானை பார்த்தவொன்னே ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு போன. கடினமான சூழலில் இருக்கும் பொழுது ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருப்போம். என்னடா ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருப்போம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். கொடுத்துட்டு போன உடனே ஆர்டர் சரசரன்னு வந்துச்சு, சம்பாரிச்சாங்க. இப்போ ஒரு பெரிய எல்லாம் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு பார்த்தா ஒரு பெரிய பண்டில், ஒரு பண்டில் அப்படியே இருக்கு. ஏன் இந்த பண்டில் போகல, என்ன இது அப்படின்னு பார்த்தா தயாரிச்ச துணி. யாருக்குன்னு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட ஆர்டர். ஏன் அவங்களுக்கு அனுப்பலன்னு எடுத்து பார்த்தா பணம் அனுப்பல. அவங்க அனுப்பி இருந்தா நஷ்டமாயிருக்கும். அனுப்பல, அப்படியே தேங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஃபோனை போட்டு, ஏன் நீங்கள் என்ன பணம் அனுப்பல, உங்கள் பொருள்லாம் தயாராக இருக்குன்னு. அவங்க பணம் அனுப்புனாங்க, இவங்க பொருள் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு அதில் வந்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வந்து தர்மம் பண்ணாங்க. இப்படியெல்லாம் காப்பாற்றினாங்க பல பேர். ஒரு பையன் கடைவீதியில் நடந்து போனான். ஒரு பூச்சி வந்து கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே அந்த கை வீங்கிடுச்சு, சர்ன்னு வீங்கிடுச்சு. பயந்து போயிட்டான். அவங்க அம்மா சொல்றான், அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவான்னு சொல்லு. இந்த பையன் சொன்னான். சொல்லிக்கிட்டே இருந்தான். சொல்ல 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 அந்த வீக்கம் குறைஞ்சிச்சு. சமநிலைக்கு ஆளானான். அப்போ அகத்தீஸ்வரா அப்படிங்கிற அந்த பேரை சொல்ல வைக்கிறது ஓங்காரக்குடிலின் பெருமை. ஒரு மலேசியாவில் ஒரு 55 வயசு மதிக்க ஒரு பெண்மணிக்கு சிறுநீரகத்தில் கல்லுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு இத்தனாம் தேதி ஆப்ரேஷன். ஓலைச்சுவடி வந்து பார்த்தாங்க. அகத்தீசாய நம ராமலிங்காய நம்ம சொல்லிக்கிட்டு தண்ணியை குடி, கல்லு கரைஞ்சி போகும். அந்த அம்மா தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அகத்தீஸ்வரா ராமலிங்காய நம, அகத்தீசாய நம ராமலிங்காய நம, அகத்தீசாய நம ராமலிங்காய நமன்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிச்சு. ஆப்ரேஷன் தேதி வந்துருச்சு. அந்த அம்மா போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. சரி, ஃபைனலாக அந்த 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 ஸ்டோன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற போல் கதிர்வீச்சு கொடுப்போன்னு இந்த சீஃப் டாக்டர் செக் பண்ணுறான். கல் இல்லை, அந்த கல்லும் இல்லை, நெல்லும் இல்லை, கரைஞ்சி போச்சு. உனக்கு யார் கிட்னியில் கல் இருக்குன்னு சொன்னது? டாக்டர் தான் சொன்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, வீட்டுக்கு போட்டு. இந்த அற்புதத்தை செய்தது அகத்திய பெருமான், வள்ளற் பெருமான். ஒரு பெண்ணுக்கு விரல்லாம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சு. நுனி, விரல் நுனி எல்லாம் அப்படியே பொத்து வடியுது, சாப்பிட முடியாது.
மலேசியாவில் பக்தவச்சலன்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நான் ஒலைச்சுவடி படிக்கிறேன். நீ நாங்குநேரி பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த நல்லெண்ணெயை சாப்பிட்டீங்கன்னா இது குணமாகும். அதே மாதிரி அந்த லேடி போய் அந்த பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேருந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டுச்சு. அழுகின விரல்கள்லாம் சகஜ நிலைமைக்கு திரும்பிச்சு. சொன்னது யார்? அகத்திய பெருமாள். செய்தது யார்? ரோம ரிஷியும் பிருகு ரிஷி. ஏன்னா அங்கே பிருகு ரிஷி ரோம ரிஷி இருக்காங்க. அப்போ சித்தர்களை வணங்க வணங்க, சுவடிகளை பார்க்க பார்க்க நமது பாவங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த நிலைக்கு நம்மளை ஒருபடி மேலே கொண்டுகிட்டு போகணும்னா யாராவது நமக்கு கை காட்டணும். அந்த கை காட்டுறது முதல் படி சுவடியாகவும் அதற்கு உயிர் கொடுப்பது ஆசானாகவும். ஆசானின் அருளுக்கு அளவில்லை. ஆசானின் அருளுக்கு ஓமை சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஐயா அவனுடைய அண்ணியார் கர்ப்பமுற்று இருந்தாங்க. குழந்தை திரும்பி இருக்குன்னு சொல்லிட்டான் டாக்டர். யாராவது ஒருத்தர் தான் பழக்க வைக்க முடியும், 2 பேரும் பிழைக்க சான்ஸ் இல்லை. அழுகுறாங்க ஐயாட்ட. ரங்கராஜ், என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன கடவுளா? போ, நாளைக்கு நல்லபடியாக சுகப்பிரசமாகும், போ, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்கும், ஒன்றாவது போன்ட்டாங்க. இந்த அம்மா அன்னைக்கு சாயங்காலம் திண்ணையில் படுத்துருந்துச்சு. படுத்து நல்லா தூங்குனது உருண்டுடுச்சு. உருண்ட உடனே கீழே விழுந்துச்சு. இல்லை, கீழே விழுந்த வேகத்துக்கு குழந்தை திரும்பிடுச்சு. அடுத்த நாள் காலையில் சுகப்பிரசவம். தாயும் செய்யும் நலம். யார் சொன்னா? இன்னைக்கு எந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து சொன்னாங்க? ஐயா தான் கை தான் ஸ்கேன். அவங்களுக்கு போப்பா அப்படி பார்த்துக்கிட்டு கையை கடிச்சிக்கிட்டு போ, பார்த்துக்கலாம், ஆசான் இருக்கார், போ, அகத்தீசான்னு சொல்லு, போ, முருகான்னு சொல்லு, போ, ராமலிங்க தேவான்னு சொல்லு, போம்பா. அப்போ எப்படி இந்த அற்புதங்கள் நிகழ்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஆசான் தான் பெற்ற தவ வலிமை, அந்த தவ வலிமைய வருவோருக்கு பகிர்ந்துக்கிறாங்க. சில ஆசிரமங்கள்ல எல்லாரும் குருநாதரை பார்த்துட முடியாது, பார்க்க முடியாது. போகலாம், பஜனை பாடலாம், சாப்பிடலாம், தங்கலாம், வந்துடலாம். எல்லாரும் குருநாதரை பார்க்க முடியாது. சில ஆசிரமங்கள்ல 10ஆம் பொதுவில் குருநாதர் வந்து நிற்பார், அவ்வளவுதான், போயிடுவார். நம்ம ஆசனம் எல்லாரும் நேரில் போய் பார்க்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். விதியை மாற்ற வல்ல சக்தியானது நமது ஆசானிடம் இருக்கு. என் சொந்த வாழ்க்கையிலே அது நடந்துச்சு. மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க ஐயா, கிரிட்டிக்கலாக இருக்கு ஐயா, போப்பா, நாளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அகத்தீசன் பேர் வைப்போ. என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? போப்பா. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அகத்தீசன் பேர் வச்சோம். எந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் நான் நாங்குநேரி பெருமாள் கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டேன். அப்போ ரோம ரிஷி சொன்னார், உன் மனைவி கர்ப்பமா இருக்கிறா, ஆம்பளை பிள்ளை நந்தீசன் பேர் வை. யார சொல்றாங்க? என்னடா இது? திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும். சரின்னு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா அப்போ பெரிய பையனுக்கு வயசு
1 வயசு தான், 1 வயசு கூட இல்லை, 10 மாதம் குழந்தை. சரஸ்வதி இந்த மாதிரி நான் சாமி கும்பிட போனேன், இந்த மாதிரி செய்தி இல்லை, உங்களுக்கு வரும் செய்தி, எங்களுக்குள்ள செய்தி வரணும், அப்பதானே உறுதியாகும். ஒருவேளை நான் கண்டது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன். பேட்மிண்டன் விளையாடிட்டு தேடி பார்க்குறேன், வீட்டில் காணும். எங்கன்னு பார்த்தா பின்னாடி வாந்தி எடுத்துக்கிட்டு. என்னம்மா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற? அதான் காலையில் சொன்னீங்கல்ல, காலையில் சொன்னது சாயந்தரத்துக்குள்ள எஃபெக்ட் ஆயிடுச்சான். ஆமாம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தா ஆம்பளை பிள்ளை பிறகு நந்தீசன்னு பேர் வச்சு காசி விஸ்வநாதரை போய் தரிசிக்கிறேன். காசி விஸ்வநாதரை தொடலாம், தொட்டு தரிசிக்கும் போது என் காதில் ஒருத்தர் சொல்றாரு, உன் மனைவி கர்ப்பமா இருக்கா, ஆம்பளை பிள்ளை, விஸ்வநாதன் பேர் வையுது. என்னப்பா இது நமக்கு, இது என்ன இது? நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம போய் சொல்ல போனா நமக்கு பெருத்த அவமானமா இருக்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. எப்படா தெரியறது, நம்மளா கேட்டாக்க பொல்லாப்பு வந்துடும், சரி விடு அப்படின்ட்டு என்ன செஞ்சேன், காலையில் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பையனை கிளப்பில் தூங்கிட்டு எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். என் மச்சனை வந்தான். என்னப்பா என்ன விஷயம்? என்ன இல்லை, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே தான் இருக்கேன், பார்க்குறீ, என்ன விஷயம்? அக்கா அக்கா மாசமாக இருக்கும். சரி, அப்போ நமக்கு செய்தி உண்மை ஆயிடுச்சு அப்படின்னுட்டு நான் சொல்கிறேன், சரஸ்வதி நான் இன்னைக்கு ஃப்ளைட் ஏறுறேன், 9 மணிக்கு ஃப்ளைட் ஏறுறேன், காலையிலே உனக்கு குழந்தை பிறக்கும், உத்தரவாயிடுச்சுன்னு. உங்களுக்கு வேறு வேலை இல்லையாண்ணா? நீ வேணாடா ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஹாஸ்பிட்டல் போனால் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கணும் 2 வாரம் இருக்கு, நீ வீட்டுக்கு போகட்டா. சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது இடுப்பு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் செத்த காலையில் குழந்தை பிறந்துருச்சு. இதெல்லாம் மகான்கள் உருவாக்கிய அற்புதங்கள். என் ஆசான்கிட்ட நான் இருந்ததுனால எனக்கு கிடைச்ச பரிசு. இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான் நமது ஆசான். ஆசானின் பெருமைகளை பேச பேச நமக்கு நாள் பத்தாது. ஏனெனில் ஆசான் ஒரு பல்கலைக்கழகம். அவரை பின்பற்றி அவரிடம் இருந்து அருளை பெறுவதே சால சிறந்தது. ஓங்கார குடில்தானே உலக மாற்றத்தை சொல்லும். ஓங்கார குடில் தான் உலக மாற்றத்தை சொல்ல போகுது. ஓங்கார குடிலில் தான் உலக மாற்ற செய்தி வரும். ஓங்கார குடில தான் உலக மாற்ற செய்தி வரும். ஓங்கார குடிலில் இருந்தே உலக மாற்றம் துவங்கும். இங்க இருந்தா அந்த உலக மாற்றம் துவங்கும், ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு தேசமாக சென்று நடக்கும். சீனாவில் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தடுத்து பல நாடுகள்ல அற்புதங்கள் நடக்கும். அமெரிக்காவில் ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல பறக்கிறார். பறக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஆர்ட் பார்க்கிறார். இந்த மாதிரி அமெரிக்காவில் ஆர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த ஆர்ட் யாரு வரைஞ்சது, கோ க்ளோஸ் அப்படிங்கிறார், கிட்டப்போ அப்படின்னு பார்த்து படம் எடுத்து வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்துட்டு அவருக்கு புரியல, அந்த ஆர்ட் என்னன்னு புரியல. அதை என்ன செய்யறாரு, இணையதளத்தில் வெளியிடுறாரு. I saw this art when I travel helicopter. I took the picture and video. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இது ஸ்ரீ சக்கரம். அமெரிக்கா எங்க இருக்கு?
அமெரிக்காவில் ஸ்ரீ சக்கரம் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? மகான்கள் அங்கேயும் ஆண்டிருக்காங்கன்னு தான் இருக்கும். இப்படி உலகம் தழுவி மக்கள் உலக மாற்றத்துக்கு ஆளாக போறாங்க. உலகம் தழுவி மக்கள் உலக மாற்றத்தை அடைய வேண்டும் என்றால் உலக மாந்தர்கள் அனைவரையும் நான் ஓங்காரக்குடிலுக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் என்று ஓங்காரக்குடிலுக்கு அழைக்கின்றேன். வந்து ஆசானின் அருளை பெறுங்கள், ஆறுமுகருடைய அருளை பெறுங்கள், அகத்திய பெருமானின் அருளை பெறுங்கள் என்று சொல்லி உலக மக்களை உலக மாற்றத்திற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பினையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. ஓம் ராமலிங்காய நம. ஓம் ஓங்காரக்குடிலாசான் திருவடிகளே போற்றி. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகளே போற்றி போற்றி.